ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா ஒரு முக்கியமான வேலைக்காக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரையும் போகிறோம். எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோன்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் கடைசியில் 11 மணி ஆச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே. இப்போ தான் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு எங்கள் அம்மா அப்போ தான் ஓடி ஓடி வேலை செஞ்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குதான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாங்களே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அந்த வீடியோ தான் இது. பார்த்துக்கோங்க பஸ் ஸ்டாண்டில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு. இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வச்சுருக்காங்க. ஆட்டோவில் எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் பண்ணுற அளப்பரிய நீங்களே கொஞ்சம் பாருங்கள். லப்பர் பேண்ட் வாங்க சரவணா ஸ்டோர். ஐயோ சிரிப்பா வருது. லப்பர் பேண்ட் இல்லமே, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது லப்பர் பேண்ட். வாங்க சரவணா ஸ்டோருக்கு போறோம். வாங்குற லப்பர் பேண்ட் ஊர்லயே இல்லையா சரவணா ஸ்டோர் மட்டும். ஆமா, எத்தனை லப்பர் பேண்ட் வாங்குது எனக்கு திருப்பி வாங்குது. ஆமா, பட்டர்ஃப்ளை கிளிப்னு எடுக்கணும்னா 5 கிளிப்பு 20 ரூபாய் தான். இது 5 கிளிப்பு 20 ரூபாய். வெளில ஒன்று வாங்கினா 10 ரூபாய். எங்க 5-20 ரூபா அட்டை விற்குதுல. ஏய் குத்து அங்கே. பார்த்து போடாதே. ஏய் வாயை மூடுற நீ. அவங்க ரூபா டிரைவர் கூட டென்ஷன் ஆக மாட்டார். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டா? இதுங்க தான்மா போவேன் நான் உட்கார வச்சு. இல்ல என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி கலாய்க்குது. ஆமா, இவளுக்கு ஒரு தூரல் வந்துட்டா வரமாட்டா, கிளம்பி லீவ் போட்டுரு வேலையா கையெடுங்க. இதுக்குதான் போறோம். ஆமா, நான் மட்டும் மழை வந்ததும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். வெயில் அடிக்குது. கையை எடுத்து ஏறுக்க மாட்டேன். நம்ம வீட்டாண்டெல்லாம் காலைல மழை பெஞ்சது. வாங்க என்ன பண்ண தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சரவணா ஸ்டோர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்களை இறக்கி வர்றோம்ல, இங்கே தாம்பரம் ரயில் நிலையம். அந்த அந்த அங்க போனோம்டா, அந்த பக்கத்து பில்டிங்க்கு போனோம். இரு நான் இறங்கினேன். போயிட்டு வந்து இங்கே இருங்க. இறங்க டக்கு. ஏய் பொறுமையா நடந்து வா. ஓடியாரு. எங்க போய் நிக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரிப்புக்காக டிக்கெட் புக் பண்ணோம்ல, ரிசர்வேஷனுக்காக நாங்கள் வந்தோம். ரிசர்வேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு தலை வலிக்குது, காஃபி குடிக்கலான்னு காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கோம். போட்டு பண்ணிட்டு போய் போட்டி மட்டும் தனியாக நீ சீன் போடாமா, நீ போமா. பத்தியா சாய்வாலால வெறும் டீ மட்டும் தானா இருக்கு, காஃபி இல்லையா? கொஞ்சத்துல வந்தேன். என்ன வேணுங்க? உங்களுக்கு தான் வேணும் கேட்டேன். சாப்பிட்டு பண்ணு வேணும். இங்கே பாரு, கொக்கிங் பண்ண 50 ரூபா சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோங்க பார்க்கலாம். இப்போ வந்து குரோம்பேட் சரவணால அப்படி சுற்றி பார்த்துட்டு எதனா பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். கோட்டி உன் பேக்லாம் கட்ட போய் உள்ள போட்டல பத்திரமா. உள்ள போடல, உள்ள சரியா வைக்கணும். அப்போ இறங்கு. வா. புதுசு கம்பல்லாம் சூப்பராக நிறைய டிசைன்ஸ்லாம் வந்துருந்தது. அதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் ஒரு 2-3 கம்பல்லாம் வாங்கிட்டோம். கட்டு என்னது? 83 ரூபா இருக்குல்ல, பட்டன் மாதிரி. நல்லா தான் இருக்கு. கண்டென்ட் ஆயிடுச்சு. திருப்பு 86.
அதான் நான் எடுத்துட்டேன். அப்போ எடுத்து உனக்கு அது வாங்க போறியாம்மா? என்ன பார்க்குறேன்? பேர்ல் டைப் அதே மாதிரி, ஆனால் இது ஃபுல்லாக இருக்கு. எனக்கு அந்த சின்ன பீஸ் மட்டும் வேறு மாடல். இப்போ எதுக்கு அது? நான் என்ன வாங்கிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு? அப்புறம் நீ எடுக்காதுன்னு அது ஒரே டிசைனே அவனா ஒரே வீட்டில் ஒரு 2 ஒரே வாங்குவாங்களா? டிசைன் இல்லை, அந்த மாதிரி வேறு பார்ப்பேன். போ. செம்மையாக இருக்குல்ல? வச்சிடாதடி. என்னடி எல்லாமே தொட்டாது. நீ அந்த மாதிரி பாருங்க எவிடன்ஸ். இதுக்கெல்லாம் சிவானி காசு கொடுத்துட்டு போவா போகும்போது. என்ன கீழே வை, மாட்ட முடியலண்ணா. கம்பெல்லாம் அழகாக இருக்கு. லீஃப் மாதிரி இருக்கு. நான் தாண்டி எடுத்து நல்லா இருக்குன்னு பார்த்து கை வச்சது தான் எல்லாம் சேர்ந்து போச்சு. இதெல்லாம் குவாலிட்டி தெரியுமா? ரேட் அதிகமாக இருந்தாலும் ஒரு குவாலிட்டி ரொம்ப நாளைக்கு அப்படியே உழைக்கும். நான் 2 வருஷம் முன்னாடி வாங்குறது இன்னும் அப்படியே புதுசு மாதிரி இருக்கு. நான் எனக்கு போய் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் குட்டி பசங்க, பெரிய பசங்க இதெல்லாம் அந்த பக்கம் இருக்கு. சரவணா ஸ்டோர் வெளியிலே காய்கறிலாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் சரவணா ஸ்டோரோட வேன் அவங்களே கொண்டு போய் கொஞ்சம் தாம்பரம் வரையும் விட்டுருவாங்க. அங்கேருந்து வந்து நம்ம ஆட்டோவில் வந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். தாம்பரம் வரையும் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் பிக்கப் பண்ணிப்பாங்க. நல்லா சுற்றிட்டு வந்து டயர்டாக ஒரு ஃப்ளோரில் நிற்க சொன்னா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டு தேடிட்டு இருந்துச்சு. அவளை வந்து அவ்வளோ நேரம் சொல்லிட்டு போய் இப்போ வந்து நம்ம வேன்லேருந்து ஆட்டோவில் மாறிட்டோம். வேறு மகாதேவம் பஸ் ஸ்டாண்ட் இல்லை, டீ கடை. டீ கடை டீ கடை என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து காஃபி. யுவராஜ்கிட்ட காட்டினேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு காப்பி கூட தலைவலி வந்துச்சு. யுவராஜ் செல்லு காட்டினியா? எனக்கும் ஒரு காட்டுங்க. தொல்லையா இருக்கு. ஆஸ்தட்டிக். நான் லேசி போ. இதெல்லாம் தெரியும். ஆஸ்தட்டிக் மா இவ்வளோ போ சொல்லு. இதா சொல்லிட்டு நீ பாரு. அப்படி கிடைக்குமா? மண்டே ஓடிட்டு அப்படின்னு நம்ம கேட்கணுமா? காலையில எப்படி இருக்கு? நாய் மீது ஆயிருக்கு. பண்ணலாம் தான். வெயிட் என்ன ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அவன் போன். ஹலோ யார் இங்க பாருடி. இதுதானே மமத்தன கிளாஸ் டபுள் போட்டு உடைக்கிறதுக்கா? பர்ச்சேசிங்லாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்ன பண்ணோம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இன்றைக்கி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு லாங் டூர் போகிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக போனோம், ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக. அது எங்கே போகிறோம் என்ன இதுன்றது உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ வரும். கோமதி, ராதிகா, பெரிய பொண்ணு, கீதா, ராணி இவங்களோட கேரக்டர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? வீடியோ நல்லா இருக்கா? எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கொடுக்குற மாதிரி ஆதரவை எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.